தமிழ்நாட்டில் கழகங்கள்ங்கிறது நிகழ்காலம். காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பை விட்டு இறங்கிட்டாங்க. கழகங்கள்ங்கிறது நிகழ்காலம். எதிர்காலம்ங்கிறது பாஜகனா திராவிட இயக்கங்களுக்கான திராவிட சித்தாந்தத்திற்கான முடிவுரையை பாஜக எழுதணும்னு நினைக்குதா? இந்த காலத்துல பிஜேபி வர முடியாது அவரே சொல்லிட்டாரு. அது அவருடைய கருத்து. இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? அவர் சொல்லிட்டாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆரால் தோற்றி வைக்கும் உலகம். இங்கே இந்த இயக்கத்திலே தம்பி சொன்ன போர் சம வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். தனபால் அவர்களை பேரவை தலைவர் ஆக்கியிருக்கிறோம். அது தனி தொகுதி. ஒருவர் பொது தொகுதியிலே தலித் ஏழுமலையை விட்டு ஜெயிச்ச கட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆக சம வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தம்பி பிரச்சனை சொன்னாரு. அது எங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். நம்ம பேராசிரியர் கழகம்தான் எங்கள் குடும்பம். இப்பொழுது பிரச்சனை சொல்வது போல் குடும்பம் தான் அவர்கள் கழகம். அதுல எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆக எய்தர் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே தான் தமிழ்நாட்டில் வர முடியும் என்பது என்னுடைய கருத்து. இல்ல திராவிட சித்தாந்தத்திற்கு மாற்றாக வலதுசாரி இயக்கங்களும் தமிழ் தேசிய இயக்கங்களும் எழுச்சி பெற தொடங்கி இருக்கிறாங்களா? திராவிட சித்தாந்தம் கொஞ்சம் கொஞ்சமா நீர்த்து போக தொடங்குதாங்க கிடையாது. அதான் சொல்றேன். இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுல பேசிக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை தளம் இருக்கக்கூடியது அண்ணா திமுக தான். இவங்களுக்கு எந்த அடிப்படை தளமும் கிடையாது. இதுதான் அண்ணா திமுக. இப்ப உதாரணத்துக்கு பல்வேறு கருத்துக்கள் இருந்தா கூட அவரே சொல்லிட்டாரு, நாங்க ஒன்னும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர விரும்பல அப்படின்ட்டாரு. யாரு? நான் சொல்லல, அவரு தான் சொன்னாரு. நான் அதை சொல்லவே இல்லை. பேராசிரியர் வார்த்தை விட்டாரு, நாங்க ஒண்ணு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர விரும்பல அப்படின்ட்டாரு. ஓகே, அப்ப நாங்க ரெண்டு சொல்லுறேன். அப்ப உள்ள அவரு வரணும், இல்லாட்டா நான் வரணும். யாரோ ஒரு ஆள் வந்துட்டு போறோம். வரவேற்காரு அவரு. நான் வரேன். திரு சாமிநாதன், தேசிய ஜனநாயக கூட்டணி வலதுசாரி சித்தாந்தத்தை முன் வச்சு தேர்தலை நிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை முன் வச்சு நிக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் திராவிட சித்தாந்தத்தை முன்னிலைப்படுத்தி கட்சி தொடங்குறாங்க. கொள்கைகளை நம்ம பார்க்கணும். இதுல என்னன்னா, திராவிட சித்தாந்தத்திற்கு மாற்றாக இவங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்துட்டு இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல், அது நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறதுனால மட்டும்தான் அப்படியா, இல்ல சட்டமன்ற தேர்தலும் அந்த கணக்குகள் மாற வாய்ப்பு இருக்கு? இல்ல, தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக கடுமையான வளர்ச்சியை எட்டியிருக்காங்க. அதற்கு இணையா அதற்கு இணையா சீமான் அவர்களுடைய கட்சி இன்னைக்கு 8% தாண்டி ஒரு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை வந்திருக்காங்க. அந்த ரெண்டுக்குமான ஒரு சூழலை நம்ம பார்க்கணும். அது என்ன சூழல்னா, ஒன்று நாட்டில் கடுமையா தமிழ்நாட்டுக்குள்ள மோடி வேணுமா வேண்டாமாங்கிறதுக்கு நடைபெற்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லை, அவங்களுக்கு ஒரு வலுவான கூட்டணி அமைக்கல. இப்படியா இதுக்கு மேல எங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு அதிமுக பிரச்சாரம் மட்டும்தான் பண்ணல. ஏன்னா மற்ற இடங்கள்ல தமிழகம் முழுதும் அவங்க 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலையும் 39 நாடாளுமன்ற தொகுதியிலையும் பிரபலங்கள் யாரும் களம் காணல. ஆனா அப்படி ஒரு சூழல்லையும் 20% ஓட்டு அவங்க வாங்கியிருந்தாங்க அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. அதே நேரத்தில் பாஜகவுக்கு அபரிமிதமா நம்ம வளர்ச்சியை பார்த்தோம். அது அண்ணாமலையினுடைய வெற்றி தான். அது முழுக்க தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி. இன்னும் இது எல்லாமே சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமானா, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு இன்னும் ஒரு கிளாரிபிகேஷன் என்னன்னா, இது திராவிடம் வெர்சஸ் வலதுசாரியம், திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் அப்படின்னு கொள்கை சித்தாந்த அடிப்படையில் இருக்கா, இல்ல ஆளுமை சார்ந்ததாக பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு ஆளுமை சார்ந்ததாக? பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை பிரதமரை முன்னிலைப்படுத்தி தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் இது சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படிங்கறத முக்கிய புள்ளி. அதை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம தெளிவா குறிப்பிடலாம் சார். அதாவது இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இந்த ஓட் ஷேரிங் இவங்க பக்கம் போகுது அப்படிங்கிறதுக்கு, இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, புதிய தலைமுறை வாக்காளர்களை ஈர்க்கிறதுக்காக ஒரு தமிழ் மாணவர் மன்றம் வருது. பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல தமிழ் மாணவர் மன்றத்தை நோக்கி போறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ் வளர்ச்சித்துறை பேச்சு போட்டியெல்லாம் நடத்துவாங்க. தமிழன் பிரச்சனை சார்லாம் கலந்துருப்பாங்க சின்ன வயசுல. அந்த பேச்சு போட்டி முன்னாடி நாங்களாம் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது ஒரு தடவை நடக்கும். இப்ப பார்த்தா வருஷத்துல 6 பேச்சு போட்டி நடத்துறாங்க. ஃபுல்லா திராவிட இயக்க தலைவர்கள், பெரியாரை பத்தி, அண்ணாவை பத்தி, கலைஞரை பத்தி பேச்சு போட்டிகள் நடத்துறாங்க. ஏதோ ஒரு வகையில மாணவர் அமைப்புகளை உள்ள கொண்டு போறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை தொடங்கி உள்ள போறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலவீனத்துல தான் அவங்க 2 வர்றாங்க. இந்த ஒப்புமையை சொல்றேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த 18 வயதிலிருந்து 35 வயது வரையிலான இளம் தலைமுறையை ஈர்க்கிறதுக்கு எந்த ஒர்க்குமே பண்ணல.
நான் குறிப்பா சொல்ல போனா நாங்கெல்லாம் பள்ளி கல்லூரி படிக்கிற காலத்துல ஒரு விளம்பரம் வரும் டிவில, இளைய ரத்தத்தின் பாசறை, இது இமயமே அதிரும் போர்ப்படையெல்லாம் வரும், இளைஞர் பாசறை, இளம் பெண்கள் பாசறை எல்லாம் ஓடும். இன்றைக்கு அந்த இயக்கத்துல 30 வயதுக்கு உட்பட்ட புதுமுகங்களை அவங்க கொண்டு வரல. அந்த 2 பேரை யார் வச்சிருக்காங்கன்னா நீங்க தமிழ்நாடு பிஜேபியும் சீமானவர்கள் கட்சியும் வச்சிருக்கு. அதை முடிச்சிடறேன். ஆனா அப்படி இவங்க வைத்திருக்கிற எல்லா முதல் தலைமுறை வாக்காளர்கள் தான் பெரும்பகுதி. நான் முதலே இந்த விவாதத்தோட தொடக்கத்தில் சொன்னேன், அண்ணா அவர்கள் இன்னொரு முறை மீண்டும் ஒரு முறை மன்னிச்சுக்கங்க. அதாவது நான் குறிப்பிட்டேன், உங்க வேட்பாளர்களே பாதி பேர் தேர்தலுக்கு அப்புறம் என்ன போறாங்க. நானே இந்த மாவட்டத்திலே அனுபவத்தில் பார்த்திருக்கேன். 2019 பாராளுமன்ற தேர்தலில் இவர்கள் சார்பில் நாம் தமிழர்ல களம் கண்டவர் இன்னைக்கு அந்த கட்சியில இல்ல. 2021 சட்டமன்ற தேர்தலில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இவர்கள் சார்பில் போட்டியிட்டவர் இன்னைக்கு பிஜேபியில் இருக்கார். புதியவர்கள் நாம் தமிழர் கட்சிக்குள்ள வர பழையவர்கள் வெளியேறாங்க, புதியவர்கள் வர்றாங்க. அந்த இயக்கம் என்று சொல்வது ஒரு 30 வயது வரைக்கும் உள்ள இளைஞர்களுக்கான வேடம் தாங்கள். அதே மாதிரி தமிழ்நாடு பிஜேபி மட்டும்தான் இன்னைக்கு ஒருத்தர் இளைஞனா வெளியில வரான்னா அவனுக்கு இருக்கிற 2 ஆப்ஷன்ல ஒன்று திராவிடமா, இன்னொரு தமிழ்நாடு பிஜேபி. இந்த புள்ளியும் மாறப்போகுது. நான் இந்த 2 புள்ளிகளுக்கு தான் ஆபத்து இருக்குங்கிறேன். வெற்றி கழகம்ங்கிற பேர்ல விஜய் வர்றதுனால அரசியல்ல இல்ல, நான் இன்னைக்கு பாக்குறேன் இந்த அரங்க நிறைந்திருக்கிறத பாக்குறேன். இதே மாதிரிதான் கோட்படத்தினுடைய காட்சி மாதிரி இருக்கு எனக்கு உள்ள அரங்க நிறைஞ்சிருக்கிறது. நான் கடந்த 10 ஆண்டுகள்ல ஒரு திரைப்படம் வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கும்போது நான் குறை சொல்ல விரும்பல. கடந்த 10 ஆண்டுகள்ல நான் பார்த்த விஜய் படங்களை தரவரிசை பட்டியல் பண்ணா கடைசி லிஸ்ட்ல தான் எனக்கு கோட் படத்தை வைக்க முடியும். ஆனாலும் எங்க ஊர்ல 3 தியேட்டர்ல அந்த படம் ஓடிச்சு, ஹவுஸ்ஃபுல் காட்சிகள். அதுதான் விஜய். அந்த விஷயத்தை இவர்கள் புரிந்து கொள்ளணும். என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எடுத்த தலைமுறை இளைஞர்களுடைய வாக்குகள் முழுக்க விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஆனால் விஜயோடைய வரவுனால பாஜகவும் நாம் தமிழர் கட்சி இளைஞர்களை ஈர்க்காத அதிமுக அப்படி வச்சுக்கலாமா? 3 பேருக்கும் பாதிப்பு அதிமுக. ஏன்னா அவங்ககிட்ட இன்னைக்கு இளைய தலைமுறை இல்ல. இன்னொரு கேள்வி, அதை உள்ளடக்கி சொல்லுங்க, நீங்களே பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தவிர சினிமால இருந்து வந்த அத்தனை பேரும் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. யாரும் வெற்றி பெறல. சினிமால இருந்து அரசியலுக்கு வந்து உச்சம் தொட்டவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் தான். அவராலே முதலமைச்சராக முடியல, எதிர்கட்சி தலைவர் தான். கமலஹாசன் ஃபெயிலியர். சரத்குமார் பிஜேபியில கட்சியை அணைச்சிட்டாரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எவ்வளவு உச்சத்துக்கு போனவர், அவராலே அரசியலை வெற்றி அடைய முடியல. வெற்றி அடைந்த எம்ஜிஆருக்கு அப்புறமா ஒருத்தர் சொல்லுங்க தமிழ்நாடு அரசியல்ல விஜய்க்கு மாத்திரம் எப்படி வெற்றி பெறுவார்னு சொல்லுங்க. நான் முடிச்சிடுறேன். ஒரு நிமிடம் இந்த கேள்வி என்னட்ட கேட்ட என்னால ஒரு கேள்விக்கு சொல்ல. அவர் வெற்றி பெறுவார்னு சொல்லல, வெற்றி பெறுவார் என்றே சொல்லல. அவர் வெற்றி பெற மாட்டார் என்று ஒத்துக்கொண்டதற்கு நன்றி. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவரை ஒத்துக்கிட்டாரு. இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரை எம்ஜிஆர் மக்கள் செல்வாக்கு படைத்தவர். சந்தோஷப்பட்டுக்கிட்டா எப்படி? 30ல இருந்து 35 வயசு எம்ஜிஆர் வந்து காலத்துக்கு முந்தைய பிஜேபி காரருங்க. அவரு பிஜேபி வரதுக்கு முன்னால அடுத்தவங்க கொடுக்கிற சர்டிபிகேட்டுக்காகவே இயங்கக்கூடிய கட்சியாக அதிமுக மாறி போச்சா? சொல்ல வந்தேன். பெரிய ஆபத்து அவர் சொல்றாரு. 30ல இருந்து 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் வாக்கு அதிமுகவுக்கு இல்லன்னு சொல்றாரு. பெரிய ஆபத்து இல்லையா உங்களுக்கு? எடுத்தோட வாக்கு எப்படி 20% வாக்குகள் எப்படி வாங்கணும்? நாங்க பாராளுமன்றத்தில் எப்படி வாங்கணும்? அது 50-55 வயது உட்பட்ட எடுத்துட்டு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கீங்க. அவர் சொல்லக்கூடிய கூற்று பார்த்தேன்னா அவ்வளவு பிரச்சனை என்ன 1.5 வருஷத்துக்குள்ள நடவடிக்கை எடுத்து இளைஞர்களை கொண்டு வந்துட முடியுமா? சரி, முடியும். சரி, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை நான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறத சொல்லல. கணிசமான ஒரு ஓட்டை அவங்க எடுப்பாங்க. அதாவது நான் தெளிவுபடுத்தினேன். 3 பேருடைய வாக்கு வங்கிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவார். இன்னும் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, நான் அவர்கிட்ட போயிடுறேன். திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கிறதுனால இவங்க திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பாதிப்புங்கிற அடிப்படையில யோசிக்கணுமா, இல்ல இந்த விஜய்ங்கிற ஒரு திரைக்கவர்ச்சி மட்டும்தான் பயன்பட போதா அவங்களுக்கு? இல்ல, இது ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு விஷயமா நம்ம இதை அணுக வேண்டியது. சொல்லிருங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல இளைஞர்கள் வாக்கு இல்லையா? அவங்களோட வாக்கு அவர் பிரிக்க மாட்டாங்க. அவங்க முயற்சி தான் எடுக்கிறாங்க, அவங்க அட்டம் பண்றாங்க, அவங்களோட வாக்கு பிரிக்க மாட்டாங்க. அதான் சொல்லல, அவங்கள்ட்ட இல்ல. அதாவது இளைஞர்கள் ஓட்டு எல்லாமே உங்க பக்கமும் தமிழ்நாடு. அதாவது அவர்கள் சார் ஓப்பனா சொல்ல போனா ஒரு இந்துத்துவ சிந்தனையாளர்களை உருவாக்குறதுக்கு அவங்கள்ட்ட மாணவர் மன்றம் இருக்கு, ஏபிவிபி அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் இருக்கு. நாம் தமிழர்ல உணர்ச்சி வசப்பட்ட இளைஞர்கள் எல்லாருமே சீமான் அவர்களுடைய பின்னாடி வர்றாங்க.
இது மாதிரி பல்வேறு அமைப்புகளுக்கு இருந்தாலும் இவங்க புதுசா இப்ப மாணவர் மன்றத்தை தொடங்கியிருக்காங்க. அதனால இவங்க அட்டம் தான் பண்றாங்க. ஆனா விஜய் பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்க. அதாவது என்னன்னா கோச்சுக்க போறாரு, உணர்ச்சி வசப்பட்ட இளைஞர்கள்லாம் உணர்ச்சி வசம் அதுதான் சொல்றேன். நாங்க என்ன லேகியம் வைக்கிறோமா இல்ல நாங்க கொள்கை ரீதியா சித்தாந்த ரீதியா கொண்டு வந்து இளைஞர்களை அரசியல்படுத்தி கொண்டு நான் சொல்ற அந்த உணர்ச்சி சரி வர முடிக்கணும் உணர்ச்சின்னு வச்சுக்கலாம். மக்கள் நலன் இல்ல சார்ந்த என்னன்னா உணர்ச்சி வசப்பட்டுன்ற வார்த்தையை நான் ஏன் அழுத்தம் கொடுத்தேன்னா உணர்ச்சி வசப்பட்டு வர்றாங்க, அடுத்த எலெக்ஷனுக்கு இருக்க மாட்டேன்றாங்கல்ல, இல்ல நான் அதனால கேக்குறேன். சரி நான் வரேன், உங்களுக்கு போதுமான நேரம் கொடுக்கணும்ல நீங்க கிளாரிஃபை பண்றதுக்காக. சரி இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்களையும் சார், please, sir, please, விஜயும் sir. தளபதிங்கிறாங்க. யார் தளபதின்றதை நீங்க தெளிவுபடுத்திட்டீங்கன்னா ஒரே நொடி. இந்த தமிழக வெற்றி கழகம் முன்னிறுத்தக்கூடிய திராவிட சித்தாந்தம்ங்கிறது திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா, இல்ல அது விஜய் சார்ந்த திரைக்கவர்ச்சின்ற ஆளுமைதான் நான் கேட்டேன். இல்ல விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் திராவிட அரசியலை அவர் எடுத்துக்கிறாருங்கிறது அறிவுஜீவி தளத்துக்கு தான் அது கொண்டு போவார். அவர் காமன் பீப்புள் கிட்ட ஒரு திராவிட அரசியல் பண்றாருன்னே தெரியாது. அதாவது அது அவரை எதிர்க்காம இருக்கிறதுக்காக ஒரு திராவிடத்தை ஒரு போர்வையா தான் போத்துறாருன்னு நினைக்கிறேன் நான். விஜய் அவர் ஒரு பகிரங்கமான அரசியல, ஒரு பெரியாரி அரசியலையோ ஒரு அண்ணா பேசின அரசியலோ அவர் பேச மாட்டார். அதனால எனக்கு என்ன கேட்டா என்னன்னா ஒட்டுமொத்த அரசியல் கணக்கை மாற்றக்கூடிய வலிமை விஜய்ட்ட இருக்கு. என்ன டவுட்னா நீங்க ஒரு வலதுசாரி அரசியலை பேசக்கூடிய பாஜக கூட்டணிக்கு இங்க ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. தமிழ் தேசியம்னு திராவிடத்திற்கு மாற்றாக பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. ஆனா நீங்க ஏற்கனவே திமுக அதிமுக பேசக்கூடிய திராவிட சித்தாந்தத்திலேயே நீங்க போகும்போது அது என்ன ஈர்ப்ப விஜய்க்கு கொடுத்துரும் அப்படின்னு விஜய்ங்கிற ஒரு சினிமா பிரபலத்தன்மை. சார் கேட்டாங்க, அழகா கேட்டாங்க, கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாருன்னு கேட்டாங்க. ஒவ்வொரு ஆளே சொன்னாங்க இன்னைக்கு திரைப்பிரபலம் எந்த அளவுக்கு தேவை இருக்குன்னா, எந்த அளவுக்கு திரை ஆளுமைங்கிறது அரசியலுக்கு தேவையா இருக்குன்னா, தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்னாடி சரத்குமார் அவர்களை கட்சியில இணைச்சிட்டு ராதியா அவர்களுக்கு சீட்டு கொடுக்குற அளவுக்கு அவசியமா இருக்கு. அந்த அளவுக்கு சினிமாங்கிற ஒற்றை புள்ளி தமிழக அரசியல் களத்தை ஆளுது. நீங்க கேட்கலாம், பாக்கியராஜ் தோத்து போனாரு, சிவாஜி கணேசன் தோத்து போனாரு, அவங்களெல்லாம் சினிமால ஃபீல்ட் அவுட். கமலஹாசன் ஆனா திரு ஸ்ரீனிவாசன் எப்படி தெரியுமா பாக்குறாரு, சரத்குமார் தோத்து போயிட்டு எங்க பக்கம் வந்துட்டாருங்க ஜெயிக்கிறதுக்காக அவர் பாக்குறாரு. புதியவர்கள் பிஜேபிக்கு வந்து சீட்டு கேட்டா விட்டு கொடுக்கிற அளவுக்கு இங்க மூத்தவர்களுக்கு பக்குவம் இருக்கு அந்த கட்சி. சரி, ஜெகதீஷ் நிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரியும் எழுதிக்கலாம்.